கௌதம் செல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராகினி வாயை வந்து கட்டிட்டாங்க நம்ம சாமியார். வேற லெவலில் இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஜெயாவோட மனசை மாற்றுறதுக்காக வந்து ஹேமா, சுபா எல்லாரும் வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. அத்தை தயவு செஞ்சு அத்தை நீங்கள் வந்து நல்ல முடிவு தான் எடுக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்துட்டு மாற்றி மாற்றி கடைசி நேரத்தில் வந்து முடிவை மாற்றிடுறீங்க. நீங்கள் ஏன் அத்தை இது மாதிரி மற்றவங்க பேச்சு கேட்குறீங்க? நீங்கள் இருந்தால் என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் முடிவு எடுக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சுபா வந்து தன்மையாக வந்து பேசுகிறாங்க. என்கிட்ட மட்டும் பேசாமல் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் விட்டால் போதுமே ஜெயாக்காவுக்கு வந்து சாம்பிராணி வந்து போட ஆரம்பிச்சுடுறாங்கன்னு சொல்லி இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் நியாயமே இல்லை. அத்தை என்னை காலில் விழுவுறேன் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லி சுபா வந்து ஜெயா காலில் வந்து விழுவுறாங்க. மன்னிப்பு கேட்குறாங்க. சுபா எனக்கு எதுவும் கோவம் ஆத்திரம்லாம் இல்லைம்மா, சின்னதாக மன வருத்தம் தான். என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் போகிறீங்களே, அப்புறம் என்ன நான் என்ன கொடுமைக்காரியா? எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லுவேனா? நானும் வந்திருப்பேன்ல, அதுக்காக தாம்மா சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தன்மையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா, ஐயோ இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, இந்த வீட்டில் நீ நல்ல முடிவாக தான் எடுக்கிற ஜெயா, ஆனால் என்ன பண்ணுறது, சில பேரோட முடிவினால தான் நீ மாற்றி மாற்றி யோசிக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க. இந்திராவும் காவியாவும் வந்துட்டா இந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சி வந்துருங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது வாஸ்தவமான பேச்சு. இப்போன்னு பார்த்து என்னது காவியா வீட்டுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கா அக்கா, இதெல்லாம் சரி வராதே அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து கடுப்பாயிட்டாங்க. காவியாவும் இந்திராவும் திரும்பி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர போறியா, இதெல்லாம் சரியே இல்லைங்கிற மாதிரி பேசும்போது ஏமா வந்து கையில் வந்து மாத்திரை வச்சுருக்காங்க. சிம்பாலிக்கு அந்த மாத்திரையை எடுத்து காட்டுறாங்க. நீ மட்டும் தான் வாயை திறந்தான்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னேன். ராகினியால் பேசவே முடியாமல் வாயை அடைச்சி போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் சாமியாரை வந்து கூப்பிடுவோம். சாமியார் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சிடலாம், அதுவும் கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜெயாவே ஃபோன் அடித்து சாமியார் வந்து கூப்பிட்டுறாங்க. அச்சோ வழக்கம் போல் நம்ம ஒரு சாமியார் வந்து கூப்பிட்டுருந்தா அவங்க நம்ம இஷ்டப்படி செய்வாங்க. இப்போ ஜெயாவே ஒரு சாமியார் வந்து கூப்பிட்றா, இது எந்த நோக்கி போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ராகினி ஒரு பக்கம் பட்டமாக இருக்காங்க. சாமியார் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இந்த வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவும் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஜாதகத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஜாதகத்தை பார்த்தோன்னா தெளிவாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமியார், இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் 2-3 பேர் இல்லாமல் இருப்பாங்களே கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது ஒரு மருமகம் மட்டும் இல்லைன்னு காவியாவை மட்டும் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா, இல்லை சாமியாரே நீங்கள் சொன்னது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு, 2 மருமகளும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது 2 மருமகளும் இல்லையா? அவங்களாம் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வாயடைச்சு போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ராகினி என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக புரியல. இந்த சாமியாரை கூப்பிட்டு வச்சு தனியாக எதுவும் பேச வேண்டியதான். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற குலதெய்வம்லாம் வெளியில் வந்து போயிட்டாங்க, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த சாமியார், சரி சோழி ஒட்டி பார்க்குறேன், இந்த குடும்பத்தில் எதுவும் நல்லது நடக்கிற மாதிரி எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, இருந்தாலும் உங்கள் நல்ல நேரம் சாமி வேண்டிக்கங்கன்னு சொல்லிட்டு சாமி வந்து வேண்டிக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல உன்ன சாமி வந்து வேண்டிகிட்டு இருக்கப்ப சோழி வந்து உருட்டி உருட்டி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு. நெருப்பு பிடிச்சிருக்குமே புடவையில். ஆமாம், சீமந்த ஃபங்க்ஷனில் நெருப்பு பிடிச்சிருக்கு. ஏகப்பட்ட சண்டை சச்சினு வாயி புருஷன் பொண்டாட்டி நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வாழணுமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் நேரில் பார்த்த மாதிரி இருக்குன்னு வெற்றி வந்து பேசுகிறாங்க கௌதமோட அண்ணன். இருப்பினும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரில, நான் மாட்டு ஏஞ்சி போகிறேன். என்ன சாமியார் எப்படி சொல்கிறீங்க? உன் வீட்டில் செல்வம்லேருந்து எல்லாம் படிப்படியாக வந்து போய் நடு ரோட்டில் நீங்கள்லாம் நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சாமி அப்படி என்ன நாங்கள் பாவம் பண்ணோம் இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு? நான் சோழி உருட்டி பார்த்தேன். சோழி உருட்டி பார்த்தப்ப குலதெய்வம் உங்களை கை விட்டுருச்சு. நாங்கள் அப்படி எதுவும் குலதெய்வம் வைக்கலாம் குறை ஒன்றும் வைக்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் குறை வச்சுருக்கீங்க வைக்கலங்கிற விஷயம் இங்கே வரல. ஆனால் குலதெய்வத்துக்கு உங்களை சுத்தமாக வந்து பிடிக்காமல் போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க, கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா, என்ன சாமி நல்ல வாக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தா சட்டுன்னு வந்து எந்திரிச்சிங்க. அப்பாடா சாமியார் இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாப்புல, நான் சொல்லியிருந்தா கூட இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அப்போனா இந்த குடும்பத்தில் வந்து இதுதான் அடிக்கடி வந்து நடக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வாரிசு எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. வாரிசா? நிச்சயம் வந்து காவியா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே இருக்காங்க பூர்வீக வீட்டில், அவங்களோட சொந்த வீட்டில். அப்போனா அங்கேயே இருக்கட்டும், இங்கே வந்தால் துஷ்ட சக்திங்களாம் இருக்குது, அதனால் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, என்ன சாமி இப்படி பண்ணுறீங்களே, நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பரிகாரமாக சொல்லுங்கள், உங்களை நம்பி தான் அவங்க மலை போல இருக்கோங்கிற மாதிரி ஜெயாவும் ராமச்சந்திரனும் அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கும்போது, நான் என்னமா பண்ணட்டும், இந்த வீட்டில் எல்லாமே வந்து தப்பு தப்பாக நடக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி சாமி ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், சாமி ரூமில் வந்து நான் சோழியை உருட்டி பார்க்குறேன், அங்கேயாவது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சாமி ரூமுக்கு போகிற வழியில்
ராகினி வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களாம் இங்கே இருங்க, நான் போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு ராகினி வந்து சாமி ரூம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, எப்போதும் நான் தான் சாமியாரை வந்து கூப்பிடுவேன். அவங்க நான் சொன்னது எல்லாத்தையும் வந்து அப்படியே சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி? முதல்ல என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் அள்ளி அள்ளி தரேன். காவியா வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து வந்துச்சுன்னா நிச்சயம் வந்து ஜெயாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்கள். அது மட்டும் பத்தாது, இந்திரா ஒரு துஷ்ட சக்தின்னு சொல்லுங்கள். காசு முன்ன பின்ன எவ்வளவா இருந்தாலும் கேளுங்க, நான் தந்துடுறேன். அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உருட்டுறாங்க. நெத்தியில் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மந்திரம் போடுறாங்க. ஆப்போசிட்டில் வந்து மூச்சு பேச்சு முடியாமல் அப்படியே தொண்டையெல்லாம் வந்து கவ்வ ஆரம்பிச்சிருச்சு நம்ம ராகினிக்கு. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சாமியாரே சாமியாரேங்கிற மாதிரி தொண்டையை யாரோ வந்து கழுத்தை அப்படியே நெருக்கிற மாதிரி சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ராகினி. மூச்சு பேச்சு இல்லாமல் இந்த சித்து விளையாட்டு மாதிரி ஏகப்பட்ட விளையாட்டு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்னொரு வாட்டி என்கிட்ட ஏதாவது இது மாதிரி எட்டக்கு மடக்கா பேசுனேன்னு வச்சுக்கேன். மற்ற மாதிரி என்னன்னா நான் டுபாகுருன்னு நினச்சியா? நான் ஒரிஜினல் சாமியார். வாயை நிரந்தரமாக கட்டிடுவேன், பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. மொத்த குடும்பத்தையும் இங்கே வர சொல்லணுன்னே எல்லாரும் இங்கே வந்துடுறாங்க. உன் குடும்பத்தை யாராலையும் எதாலையும் காப்பாற்ற முடியாது. உன் குடும்பமே வந்து இல்லாமல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சாமியார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? செல்வம் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஆக போகிறீங்களே. உடனே ஹேமா வந்து பேசுகிறாங்க, வேறு குழந்தை குட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. காவியாவை தயவு செஞ்சு இந்த பக்கம் வர வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஏதாக்கும் பரிகாரம் எதுவும் இருக்கா? 48 நாளைக்கு உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரவும் கூடாது, யாரும் இங்கேருந்து வெளியும் போகக்கூடாது. உங்களால் முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, இதுதான் பரிகாரம். இது நடந்தால் மேபி உங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல சாமியார் இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். உண்மையிலேயே இது மாதிரிலாம் செல்வம் இதெல்லாம் குறைஞ்சி இவங்கெல்லாம் நடு ரோட்டில் நிற்க போகிறாங்களா? ரொம்ப சந்தோஷம். சொத்து சுகம்லாம் இருக்கிறனால தானே இங்கே ஓவரா துமுறா வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் நல்லா இருக்கும்னு ராகினி கேவலமாக நினச்சிட்டு இருக்கப்ப இந்திராவும் கௌதமும் காட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வந்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆதாரம் எதுவும் திரட்டணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆமாம், கண்டிப்பாக எடுத்தாகணுங்கிற மாதிரி இந்திராவும் பேசிகிட்டு இருக்கப்ப ஜெயா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஏன்னா காவியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஜெயா வரலான்னு முடிவு எடுத்திருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா 48 நாளைக்கு வந்து டோர் வந்து சாத்தி இருக்கணும்னா காவியாவிலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையான்னு ஒன்றும் புரியாமல் கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ஜெயா. சரின்னு சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கௌதம் ஃபோன் பேசுது. இப்போ கௌதம் மாதிரில பேசணும்னு சொல்லிட்டு தனியாக வந்து, என்னம்மா நாளைக்கு நான் காவியா வீட்டுக்கு வரேன், நீ எங்கே இருந்தாலும் காவியா வீட்டுக்கு வந்துடு சரியா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க நம்ம ஜெயா.